வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டையே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே வாழ்த்துக்களை விரும்புகிறேன். இந்த நாள் உலகமெங்கும் இயேசு கிறிஸ்து எருசலேம் திருவீதியிலே பவனி வந்ததான ஒரு நாளாக அனுசரித்துக் கொண்டிருக்கிற ஒரு வேளை. இன்றைக்கும் நாம் திருச்சபையிலே அவருடைய அந்த பவனியை குறித்து நினைவு கூறும் வண்ணமாக அமர்ந்திருக்கின்றோம். அநேக திருச்சபைகளிலே வெற்றி பவனியாக குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு பவனியாக போவது வழக்கம். நான் ஆலயத்துக்கு போகும்போது வரும் பொழுது ஒரு நபர் என்னை சந்தித்து, மாமா உங்க ஆலயத்துல குருத்தோலை எல்லாம் நீங்க செய்யறது இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நினைவு கூறுநாள் போதும், அதை செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. கரெக்டா சொல்லணும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தவருடைய நோக்கத்தையும் அவர் நமக்காய் பட்ட பாடுகளையும் அவர் மரித்ததையும் அவர் உயிர் தெழுந்ததையும் இனிமேல் வரப்போவதையும் நாம நினைவு கூற வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில அனுபவம் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். உண்மைதான், நீங்க சொல்றது சரியாக. அதை செய்கிறதான மனிதர்கள் நடந்து போவதில்லை என்பதை அவர் பதிலாக கொடுத்தார். இதுதான் உண்மை. நாம் நினைவு கூறணும். அவர் உயிர் தெழுந்த தேவன், அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற தேவனுக்கு நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதை நினைவு கூறணும். அது நம்முடைய கடமையாக. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பவனியை குறித்து 3 நபர்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி வேத வசனங்களின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். இந்த சம்பவம், அதாவது இயேசு கிறிஸ்து பவனி வந்ததான இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் இந்த பவனி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பவனியாக வேதம் கருதுகின்றபடினால இந்த 4 புத்தகத்தை எழுதினவர்களும் இந்த பவனியை குறித்து தங்களுடைய புத்தகங்களிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மத்திய சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலும், மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலும், லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலும், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலும் அவருடைய பவனியை குறித்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு பவனியாக கருதுகின்றதுனாலே 4 சுவிசேஷர்களும் அல்லது 4 ஆசிரியர்களும் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்ற மேசியா என்பதை இது வெளிக்காட்டுகிறது. தேவனுடைய அருளை பெற்று இதுவரைக்கும் அவர் கிறிஸ்துவாக எல்லாத்தையும் உலா வந்தார். பல காரியங்களை, அடையாளங்களை, அற்புதங்களை அவர் செய்தார். ஆனால் இந்த பவனி அவர் மேசியா, அவர் கிறிஸ்து, அவர் அபிஷேகம் பெற்றவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த பவனி
அங்கே பகிரங்கமாக வெளிப்படுகிறது. அதனால அதான் பவனி. அப்ப இந்த பவனியில 3 நபர்கள் சம்பந்தப்படுகிறார்கள். அவர்களுடைய சிந்தனைகள், அவருடைய பார்வை எப்படி இருந்தது? முதலாவது நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 16வது வசனம். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு எப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லி சீஷர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக பதிவு செய்திருக்கிறார் யோவான். இவைகளை அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறார் வார்த்தை. எவைகளை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு நம்ம படிக்கின்ற பொழுது அதற்கு முந்தின வசனங்களிலே அதற்குரிய பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்திலிருந்து மறுநாளையே கேள்விப்பட்டு முற்கோடையை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேலே ஏறி பவனியாக வருகிறார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்தில் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. ஏன் இந்த இயேசுநாதர் கழுதையில போய் பவனி போறாரு அப்படிங்கிறத அவங்க அறியாம இருக்காங்க. ஆனா பின்னாடி இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கே ஆர்ப்பரிக்கிற அந்த சத்தம், ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்கிற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு உணர்வுக்குள்ளாக இந்த சீஷர்கள் வருகிறார்கள். ஏன் சொன்னா இயேசு கிறிஸ்து பலமுறை இந்த சீஷர்கள் இடத்துல தாம் மரிக்க போவதை குறித்தும் தாம் பாடுபடுவதை குறித்தும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுதலை குறித்தும் நான் மகிமை அடைவேன் என்பதை குறித்தும் பலமுறை சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த உணர்வு இந்த சீஷர்கள் மத்தியிலே இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த இடத்துல இவர் பவனி வருவதை ஏன்னா அவர்கள் கழுதைக்குட்டி ஆயத்தம் பண்ண சொல்றாங்க, சீஷர்கள்லாம் போய் ஆயத்தம் பண்றாங்க. ஆனா பவனி வருகின்ற பொழுது ஜனங்கள் எல்லாம் அவரை குறித்து ஆர்ப்பரிக்கின்ற அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். ஓசன்னா என்கிற சத்தத்தை கேட்கின்றார்கள். இந்த சத்தத்தை கேட்டுத்தான் அவங்களுக்கு ஒரு உணர்வு அடைகிறாங்க. இது எதை காட்டுகிறது? இந்த பவனி, இந்த கழுதையினுடைய ஊர்வலம் எதை காட்டுகிறது என்பதை அவங்க உணர்ந்தாங்க. ஓ, இயேசுநாதன் அவர் அநேகமாக நம்மகிட்ட சொன்னாரு, அவர் பாட போகிறார், அவர் மரிக்க போகின்றார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்பதை பலமுறை சுட்டி காட்டினாரே. அதனுடைய சம்பவத்தின் பிரதியுத்தரம் தான் இது என்பதை இந்த சீஷர்கள் அப்பொழுதுதான் உணர்வுக்குள் வருகிறது பார்க்கிறோம். அவங்க இந்த பவனி வந்த நோக்கத்தை அவங்க அறியாம அந்த துவக்கத்தினுடைய சாராம்சத்தை கொஞ்சம் கூட அவங்க நினைவுக்குள் கொண்டு வராமல் இருந்தாங்க. அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளை குறித்து அவர்கள் உணர்வடைய துணைகளை பார்க்கின்றோம். அப்போ இந்த சீஷர்கள் இயேசுவோட இருந்தவர்கள், இயேசுவோடு கூட பயணித்தவர்கள்,
படித்தவர்கள், இயேசுவினுடைய அடையாளங்கள் அற்புதங்களை எல்லாம் கண்டவர்கள், இப்படி பல சம்பவங்களை அவர்கள் அறிந்திருந்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை குறித்த உணர்வு இல்லாதவர்களாக, மகிமை இயேசு கிறிஸ்து மகிமை அடைய போகிறார் என்பதை அவர்கள் உணராதவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்தாங்க அதனுடைய உட்கருத்து, அதாவது அவர்களுடைய உள்ளான நோக்கத்தை இந்த சீஷர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். இல்லைங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட பல வருஷமா நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அந்த இருக்கிறவனுடைய நோக்கம் என்ன என்பதை சிந்திக்காதவர்களாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர்கள் அவ்வளவுதான். ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள். நீ யாரு? நான் கிறிஸ்தவன். சர்ச்சுக்கு போறியா? போறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய உள்ளான காரியம் என்ன என்பதை அறியாதவர்களாக, உணராதவர்களாக இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க இந்த சீஷர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சீஷர்கள் அவர் கூட இருந்தவங்க தான், ஜெபம் பண்ணவங்க தான், வேதத்தை வாசித்தவங்க எல்லாம் பண்ணவங்க தான். ஆனாலும் கிறிஸ்து எனக்குள் வந்ததனுடைய நோக்கம் என்ன, அவன் எனக்குள் வந்ததனுடைய அர்த்தம் என்ன என்கிற சிந்தனைகள் இல்லாமல் வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேர் கிறிஸ்தவர்களாக, ஜாதி கிறிஸ்தவர்களாக, பெருமை பேசும் கிறிஸ்தவர்களாக, பண்டிகை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதாம். என்ன நாட்களிலே நம்ம நினைச்சோம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் பாருங்க, கிறிஸ்துமஸ் வந்தா சர்ச்சுக்கு வருவாங்க. முதல் வருஷத்துடைய முதல் தேதி வந்தா என்ன செய்வாங்க? சர்ச்சுக்கு வருவாங்க. பெரிய வெள்ளிக்கிழமைக்கு வருவாங்க, ஈஸ்டர் பண்டிகைக்கு வருவாங்க. இப்படி பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்ம சொல்ற கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு, என்னுடைய ஜபத்தை கேட்கிறாரு, நான் ஆலயத்துக்கு வந்தாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சில பேருடைய எண்ணங்களும் நோக்கங்களுமா இருக்கிறது. சில பேருக்கு நம்ம பேசும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தாதான் இயேசுநாதர் நம்ம கூட இருக்கிறாரு அர்த்தமா? என் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணா இயேசுநாதர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், உண்மைதான். ஆனா ஆலயத்துக்கு போறதுடைய நோக்கம் என்ன? நீ ஆலயத்துக்கு போகும் பொழுது அங்கே ஆண்டவருக்கும் உனக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு உறவு ஏற்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய சபையின் மக்களோடு கூட ஒரு நல்ல உறவு ஏற்படுகிறது. கிறிஸ்துவினுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. நமக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் அதுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையின் மூலமாக தீர்க்கப்படுகிறது. இப்ப இதெல்லாம் சொன்னதான் அவங்களுக்கு தெரியும், ஓ இவ்வளவு விஷயம் இருக்குதா? ஆமா, கிறிஸ்தவர்களா இருந்து வீட்டிலே ஜெபித்தால் எல்லாம் சரியாகிறார்கள். ஏன் அன்னைக்கு முதலாம் நூற்றாண்டிலே திருச்சபைகளை சீஷர்கள் வளர்த்தார்கள்? இல்ல, கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்துக்குள் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. வேதத்தில் வாசிக்கிற அப்போஸ்தலர்கள்ல ஒவ்வொரு நாளும் வீடுகளோடும் அவர்கள் அமர்ந்து ஆண்டவரை பாடி துதித்து அப்பம் விட்டு இல்லையா அவர்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா? அப்ப நாமும் தேவனுடைய வீடாகிய ஆலயத்தில் வந்து அவரை ஆர்ப்பரித்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவரை ஆராதிப்பதில் நமக்கு என்ன கஷ்டம்? அப்ப ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆலயத்தில் இருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்கணும் என்பதை இப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆனாலும் கிறிஸ்து இல்லாத உணர்வு நமக்குள் இல்லாமல் இருக்கிறதா ஒரு சிக்கலான காரியம். இதுதான் இந்த சீஷர்களின் மத்தியிலே இருந்த இந்த சம்பவம் வெளிப்படுத்துகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து யார் என்பத கூட இருந்தவர்களுக்கே உணரவில்லை என்று சொன்னார்.
இப்படி வேதத்தின் மூலமாக அல்லது சொல்கிறவர்கள் வார்த்தையின் மூலம் கேட்கிறதுனாலையும் எந்த ஒரு பிரயோஜனமும் வந்துவிடாது. உள்ளான ஆத்மத்துக்குள்ளே இருந்து அந்த உணர்வுகள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய அனாதி தீர்மானத்தினுடைய திட்டம், நோக்கம் எல்லாவற்றையும் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய எந்த ஒரு சிந்தனைகளும் எந்த ஒரு காரியங்களும் என்ன செய்யாது? நமக்கு அளிக்காது. அதனால நம்ம வெறும் பேர் கிறிஸ்தவர்கள் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையிலே கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்கிற சிந்தனையோடும் செயலோடும் நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய அனைத்து தேர்வுகளையும் பார்க்கலாம். சீசர்களை போன்று நம்ம பார்க்க வேண்டாம். இந்த சம்பவத்தை பார்த்துத்தான் இயேசுவை புரிந்து கொள்ளணும் அவசியம் இல்லை. அப்படி விசுவாசம் நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு தேவையில்லை. அதுதான் யோவாவிடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ கண்டு விசுவாசிக்க கூடாது, காணாமலே என்ன செய்யணும்? விசுவாசம். அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய புரிதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த சீசர்களுக்கு உண்டான புரிதலை போல இருக்கின்றதா? இல்ல. இப்படி இல்லைன்னா கூட வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நம் இருதயத்தில் சிந்தித்து உணர்ந்து விசுவாசித்தோம் என்று சொன்னார் நம்முடைய சிந்தனைகள் வேறுபட்ட சிந்தனைகளாக இருக்கும். அது உன்னதமான ஒரு சிந்தனைகளாக இருக்கும். இரண்டாவது மனிதனுடைய பார்வை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இங்கே மக்கள் எப்படி எவ்வளவு பேர் சொல்லப்பட்டிருக்குது? திரளான ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 இடத்துல திரளான ஜனங்கள் அப்படிங்கிறது அந்த வேதம் நமக்கு சொல்கிறது. அதாவது 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளையை கழித்து வழியில பறக்கினார்கள் என்று சொல்லி. அதே மாதிரி 9வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் 11வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3 இடங்களில் அங்கே கூடி வந்ததான அந்த ஜனங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல மக்களுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் எழுப்பினதான, அவர்கள் ஆர்ப்பரித்ததான அந்த சப்தம் அல்லது அவர்களிடத்தில் காணப்பட்டதான ஒரு உயிர் மீட்சி அல்லது எழுச்சி, ஒரு கொண்டாடக்கூடிய உணர்வை அங்கே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த இயேசுவினுடைய தெரு வீதியில விரிப்புகள் விரிக்கப்பட்டு மரக்கிளைகள் எல்லாம் தரித்து அந்த வழியை போடப்பட்டு ஒரு கழுதையின் மீது அவர் அமர்ந்து ஒரு ராஜாவாக அவர் அந்த வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார். சிறு பிள்ளைகளும் பெரியோர்களும் அவரை தங்களுடைய வாய்களை திறந்து ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஓசன்னா என்று சொன்னால் என்னை ரட்சிக்கிறவரே என்று அர்த்தம். என்னை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறவரே என்று அர்த்தம். அப்போ ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் கல்லின் மீது பவனியாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் ரட்சிக்கிறவராக வருகிறார், அவர் நீதி உள்ளவராக வருகிறார், அவர் தாழ்மை உள்ளவராக வருகிறார், அவர் சாந்தத்தோடு கூட வருகிறார் என்று சொல்லி ஜனங்கள் தன்னுடைய உணர்ச்சியை அங்கே வெளிக்காட்டுகிறத பார்க்கிறோம். ஒரு பண்டிகையின் கொண்டாடல் அங்கே காணப்படுகிறது. இந்த மக்களுடைய உள்ளத்திலே ஒரு எழுச்சியை அங்கே பார்க்க முடிகிறது.
பல இடங்களிலே ஆவிக்குரிய கூட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் எப்படியாவது நம்முடைய நாட்டில் ஒரு உயிர் மீட்சி வந்து விடாதா என்று சொல்லி பல கூட்டங்களை ஒழுங்கு செய்து அந்த கூட்டத்தின் மூலமாக தன்னுடைய உணர்வுகளை மக்கள் என்ன செய்றாங்க, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க அநேக ஜனங்கள் இந்த உலகத்தின் அடிமையாக இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய வழியில தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி அதை சென்று தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பண்டிகையின் கொண்டாடல் அல்லது ஒரு உணர்வு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் அது எழும்ப வேண்டும். அது எழும்பாத பட்சத்தில் நாம குறித்தான் போய் கொண்டிருக்கோம். எப்படியாவது ஒரு எழுப்புதலை நம்ம கிராமத்துல அல்லது நம்முடைய திருச்சபையில அல்லது நம்ம வசிக்கிற அந்த நாட்டில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லினார். ஒவ்வொரு வாரமும் ஜப குறிப்பில் நான் சொல்வேன், நம்முடைய தேசம் ஒரு எழுப்புதலை பெறணும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன்னா இல்லையா? நம்முடைய தேசம் ஒரு எழுப்புதலை பெறணும். அது எப்படிப்பட்ட எழுப்புதல்? ஒரு மாபெரும் எழுப்புதல் சொல்லி நான் சொல்லி ஒவ்வொரு வாரம் சொல்லி ஜப குறிப்பில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த நம்முடைய இந்திய நாடு விக்கிரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமான செயல்பாடுகளை இன்னைக்கு அநேக தீமையான மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். வட இந்தியாவில் ரொம்ப அதிகம் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வட இந்தியாவில் அதிகப்படியான ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை விருதாக போய்விடும். இந்த இடத்திலே மக்கள் தங்களுடைய உணர்வின் குரலை, உணர்வின் சத்தத்தை அங்கு எழுப்பி எருசலேம் நகர வீதியை அதிரும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்கிறதை பார்க்கிறோம். என்னை மீட்டருளும் தாவீதின் குமாரனே, என்னை ரட்சித்தருளும், என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி இந்த ஜனங்கள் சொல்லிட பார்க்கிறோம். இல்லையா? இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனாக அவங்க பார்க்கிறார்கள். இவர் ஒரு மேசியா என்று சொல்லி பார்த்தார்கள். இவர் ஒரு கிறிஸ்து என்று சொல்லி பார்த்தார்கள். இவர் அபிஷேகம் செய்யப்பட்டார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்ததினால்தான் அவர்களுக்குள் எழுந்ததான அந்த உணர்ச்சி பொங்கல் எப்படி வந்தது? ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் சத்தத்தை உயர்த்தி சொன்னதை பார்த்தோம். இன்னைக்கு நாமும் அல்லேலூயாங்கிற வார்த்தையை இன்னைக்கு அதிகப்படியாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயானா பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் ஓசன்னா என்று சொன்னால் என்னை விடுவித்தார்கள். இது ரெண்டுமே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகள் தான். ஆனால் அந்த அல்லேலூயா என்ற வார்த்தையை கொஞ்சம் சுருக்கிட்டு நீங்க ஓசன்னாங்கிற வார்த்தையை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க அல்லேலூயா சொல்லலாம். நம்ம கிட்ட விடுதலை இல்லை. நம்ம கிட்ட விடுதலை இல்லாம நம்ம அல்லேலூயா சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. நாம விடுதலையே பெறலையே, பாவத்திலிருந்து இன்னும் வெளியே வரலையே, அக்கிரம சிந்தையை கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம சொல்கிற அல்லேலூயாவுக்கு கர்த்தர் செவிமடுப்பாரா? அதை காட்டிலும் தாவீதின் குமாரனே ஓசன்னா என்று சொல்லி நீங்கள் ஆர்ப்பரித்து பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக விடுதலை செய்வார். அதனால இந்த மக்கள் சொன்னாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சித்தருளும், எங்களை மீட்டருளும் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆர்ப்பரிப்பினுடைய அர்த்தம் மேசியா கிறிஸ்து எங்களை ரட்சிக்க வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தத்தோடு கூட உணர்வோடு கூட அவர்கள் நினைச்சார்கள். இந்த வார்த்தைகளை பார்க்கின்றோம். ஏன்னா அந்த நாட்டிலே ரோமர்களுடைய ஆட்சி ரொம்ப கிழக்குப்படியாக இருந்த ஒரு காலகட்டம். அவங்க என்ன செஞ்சாங்க? சில யூதர்களை
இளைஞர்கள் விடுவிச்சுறாங்க. தப்பு செஞ்சா கூட அவங்க மன்னித்து அவங்க விடுதலை பண்ணிடுவாங்க. ஆனா சில நபர்களை அரசியல் காரணமாக அவங்களை பிடித்து வைத்து இந்த ரோமர்கள் கொடுமைப்படுத்துவார்கள். அவங்க படுத்த கொடுமைகள் கொஞ்ச நேரம் கிடையாது. அது எப்படி இருக்கும்? சிங்கத்தினுடைய வாயில மனிதன் தின்று சாகக்கூடிய அளவுக்கு கொடுமையான தண்டனையை கொடுப்பாங்க. மிகப்பெரிய ஸ்டேடியத்துக்குள்ளாக மிக அநேக பார்வையாளர்கள் உட்கார வைத்து தவறு செய்தவர்களை அதை உள்ளே போட்டு அதை ஒரு 4 சிங்கத்தை உள்ளே விடுவார்கள். அப்படி ஒரு கொடுமையான ஒரு தீர்ப்பு, ஒரு தண்டனையை இந்த ரோமர்கள் சில யூதர்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். இப்ப இந்த இடத்துல இவர் பவுல் வந்த இந்த இடத்துல அவர் இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, எங்களை ரட்சிப்பதற்கு ஒரு ராஜா வருகிறார் என்று சொல்லி உணர்வு அவங்க பொங்க இந்த வார்த்தையை பேசுறாங்க. அங்கே சொல்றத நம்ம பார்க்கணும். நாமும் இயேசு கிறிஸ்துவ அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் என்னை ரட்சிக்கும்படியாக வந்த ஆண்டவர், அவரால் தான் என் அக்கிரமங்கள், அவரால் தான் என்னுடைய பாவங்கள் நீங்கும், அவர் என்னுடைய ராஜா, என்னை ரட்சித்து வழிநடத்துவார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நம்ம விசுவாசித்து நம்ம இப்படி ஆரம்பிக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் அவர் ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அப்படின்னு சொன்னார். சீசர்கள் அவரை குறித்து ஒரு புரிதலை இல்லாமல் அவங்களுடைய பார்வை இருந்தது. இங்கே ஜனங்களுடைய பார்வை எப்படி இருந்தது என்று சொன்னால், இவர் என்னை ரட்சிப்பதற்கு வருகிற ஒரு மேசியா என்கிற சிந்தையோடும் பார்வையோடும் கூட இந்த மக்களுடைய பார்வை இருந்தது. 3வது காரியமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 39. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அகற்றும் என்றார்கள். பிரதியுத்தரமாக, இவங்க பேசாம இருந்தா இந்த கல்களை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த 39வது வசனத்துடைய ஆரம்பம் என்ன சொல்லுது? அப்பொழுது. எப்பொழுது? அந்த வசனங்களை படிக்கும் பொழுது அப்பொழுது வரும்பொழுது எப்பொழுதுங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு முந்தின வசனங்கள் நமக்கு என்ன செய்யறது? ஒரு சில பதில்களை கொடுக்கிறது. 36வது வாசிங்க. அவர் போகையில் தங்கள் வஸ்திரங்களை வழியே விட்டார்கள். ஒளிவு மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா சோதரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை இந்த சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் சில பிடிக்கும். அதனால அவங்க ஏசுநாதரை பார்த்து சொல்றாங்க, ஏசுநாதரே, இவங்க வாயை மூடும், சத்தம் கூட வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதற்கு முடியாத சொல்றாங்க. இந்த சதுசேயரையும் பரிசேயரையும் பார்த்து பேசுறாங்க. சொல்லும்படியா இந்த ஜனங்களை அதற்கும்படியாக அவங்க சொல்றாங்க. ஏசுநாதர் நினைச்சாங்க சொல்றத பார்க்கணும். அங்க என்ன சம்பவம் நடக்குது? ஜனங்க வழியில நினைச்சாங்க, மரச்சைகளை விரிக்கிறாங்க, வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. சீசர்களும் ஜனங்களும் எல்லாம் சேர்ந்து அவரை ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த ஆர்ப்பரிப்பு எப்படி இருக்கிறது இல்லையா? பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் இந்த சதுசேயர் பரிசேயர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அந்த வார்த்தை பிடிக்கல. என்னடா அந்த ஜனங்க வந்து இவன் சாதாரண ஒரு யோசிப்புக்கும் மரியாதைக்கும் பிறந்தவன், இவனை போய் மேசியா என்று சொல்லி சொல்றாங்களே அப்படிங்கிற நோக்கம் தான் அவங்களுக்கு உண்டான நோக்கம். இவங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன்,
இவனுக்கு இயேசுன்னு பேரு. இவனை போய் இந்த மக்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்க. பகவத்துல மகிமை உண்டாகும், சமாதானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த மகனை இந்த மனுஷனை பார்த்து புகழ்ந்து இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க என்கிற அந்த வார்த்தை அவங்கள தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகையால்தான் ஏசாரை பார்த்து சொல்றாங்க, ஏப்பா இவங்க சொல்றது உனக்கே கஷ்டமா தெரியல, வாயை மூட சொல்லப்பா என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தையை சொல்றாங்க. போதகரே உடைய சீசரை அகற்றும், அவங்களை பேசாம ஆண்டவர் கொடுத்த சரியான சமர்த்தியான ஒரு பதில் என்ன, இவங்களை நான் அமைதிப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற கண்கள்லாம் என்ன செய்யணும், கூப்பிடும். பரவாயில்லையா, இந்த கண்களே பேசும். இவங்க அமைதியா இருந்தா அந்த கண்கள் முன்னேற்றத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசனா என்று சொல்லி சொல்லும். சரிதானா? அமைதியா இருக்க சொல்லட்டுமா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சதுசேயரையும் பரிசேயரையும் பார்த்து என்ன செய்றாரு, இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சில பாரம்பரியங்களை மத சடங்குகளை அவர் கண்டித்து உணர்த்தினார். இதெல்லாம் இந்த சதுசேயரும் இந்த பரிசேயரும் நேரடியாகவே பார்த்தவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இவன் உண்மையான கிறிஸ்துவன் கிடையாது, இவன் யோசேப்பின் மகன், மரியாதைக்கு பிறந்தவன் என்று சொல்லி இவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்ன செய்து இருக்கிறது. அவன் புரிந்து கொள்ளல இவர் உண்மையான மேசியா என்பதை இந்த சதுசேயரும் பரிசேயரும் என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா இவங்க சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணங்கள் உயிர்த்தெழுதலை எல்லாம் நம்பாதவர்களாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் இந்த வார்த்தைகள் வந்த உடனே அவங்களுக்கு சகிக்கும் இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? வசனத்தை வாசிக்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அது பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்களை குருடாக்கி போட்டான். இந்த சதுசேயரும் பரிசேயருக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதியாக இருக்கிற சாத்தானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டதனுடைய விளைவுதான் இந்த இடத்துல கிறிஸ்துவ மேசியாவை பார்க்கல, ஒரு சாதாரண மனிதனாக அவங்க என்ன செஞ்சாங்க, பார்க்கிறாங்க. நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக அவர் இருக்கிறார். நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவ நம்ம சாதாரண யோசேப்பினுடைய மரியாதைய மகனாக பார்க்கின்றோமா, அல்லது பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றோமா? நாம் பிதாவாகிய தேவனுடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம் என்று சொன்னார், அவருக்கு சொந்தமானவர்களாக இருப்போம். இல்லை யோசேப்பின் மரியாதைய மகனாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துக்குரிய மகனாகத்தான் நம்ம இருக்கும். அது நம்முடைய சாய்ஸ். கடவுள் நமக்கு விடப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். அது நாம தான் நம்ம தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த சதிசேர் பரிசேயரை போல இவன் சாதாரண ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் என்று சொல்லி நாம் நினைக்கிறவனாக இருந்தால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்று சொல்லி நீங்கள் நானும் விசுவாசித்து நம்புவோம் என்று சொன்னால் நாம் புத்திரர் சுவிகார் அடையும்படியாக அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான சிலாக்கியத்தை பெற்றவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படியான அதிகாரத்தை பெற்றவர்களாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பிள்ளைகளாக மாறும்.
இல்லை எல்லாம் இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த பவனி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பவனியாக இருக்கிறது. நம்ம மறந்துடக்கூடாது. ஏதோ இயேசு கிறிஸ்து கடையில் வந்தாரு, ஜனங்கள்லாம் ஓலையை வச்சுக்கிட்டு வாசல் நாளில் ஆரம்பிச்சிட்டாரு, கதை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அதனுடைய உள்ளான அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சீசர்கள் ஒரு மாதிரியா பார்த்தாங்க, மக்கள் ஒரு மாதிரியா இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க, சதுசேயர்களும் பரிசேயர்களும் அவரை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். இந்த மூன்று பார்வைகளையும் நம்முடைய பார்வை என்ன, அதுதான் கேள்வி. அது நீங்களும் நானும் தான் சிந்தித்து அதன் வழி நினைச்சதும் நம்ம கடைபிடிக்கணும். ஒரு வேளை இப்படிப்பட்ட ஒரு சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்டு மனம் மாறாதவர்களாக, மனமற்றவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவனுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக. நீங்க இந்த பவனியை எப்படி பார்த்தீங்க? கர்த்தர் நமக்கு வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.